ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பிரியாணிக்கு சைடிஷான கத்திரிக்காய் சம்பல் வந்து எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது வந்து பார்த்துடலாம். இது ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை வந்து வறுத்துக்கிறேன். இது வந்து ஏற்கனவே வறுத்த பருப்பு தான், நான் இருந்தாலும் திரும்பி வந்து லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். வறுக்காத வேர்க்கடலை யூஸ் பண்ணும்போது அந்த தொளி வந்து உறிஞ்சி வர்ற அளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எள்ளு சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா பொரியிற வரைக்கும் வறுத்துடலாம். எள்ளு வறுக்கும் போதே நல்லா பொரியும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நம்ம வறுத்துக்கலாம். எள்ளு பொரியும் போது நல்லா படப்படன்னு வெறிக்கும், அது வரைக்கும் நம்ம வந்து வறுக்கணும். நல்லா எள்ளு வந்து பொரியுது பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வறுக்கணும். இப்போ எள்ளையும் வறுத்தாச்சு, இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கிரேவி செய்கிறதுக்கு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளியும் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிடலாம். வெங்காயம் தக்காளியும் நல்லா அரைச்சாச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ இதை நான் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன், அதனால் குக்கர் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா மிளகு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளியும் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் தக்காளியோடைய பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் இது எண்ணெயில் வந்து நம்ம வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி நம்ம பச்சையாக அரைச்சிருக்கோம், அதனால் அதோடைய ஸ்மெல்லு போகிற வரைக்கும் அதை வந்து நம்ம எண்ணெயில் வந்து வதக்கணும். இப்போ கொஞ்சோண்டு வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு நான் வந்து 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். இதில் நம்ம புளி சேர்க்குறதுனால எக்ஸ்ட்ராவே நம்ம மிளகாய் தூள் சேர்த்தாலும் காரம் வந்து அவ்வளோவா இருக்காது. இப்போ நான் கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாக கட் பண்ணாமல் 4 கீரி வந்து சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காவை நம்ம வைக்கும்போது வந்து நம்ம கட் பண்ணி வந்து சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கட் பண்ணி வந்து தண்ணியில் போட்டு வச்சுக்கணும், இல்லைன்னா காரிடும் கத்திரிக்காய் வந்து. இப்போ கத்திரிக்காவும் நல்லா கிரேவி கூட வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கத்திரிக்காய் கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இது மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து சேர்த்துடலாம். கத்திரிக்காய் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிரேவி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் கொஞ்சோண்டு புளி ஊற போட்டு வச்சுருந்தேன், அந்த புளியை வந்து கரைச்சி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ ஒரு குக்கர் மூடி போட்டு 1 விசில் மட்டும் வேக வச்சு இதை எடுத்துக்கலாம். ரொம்ப வேக வச்சோம்னா கத்திரிக்காய் வந்து குழஞ்சி போயிடும். இப்போ குக்கர் வந்து மூடி போட்டாச்சு. இப்போ விசில் போட்டுக்கிறேன். இப்போ அது வந்து வேகட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வேர்க்கடலையிலேருந்து அந்த தொலியை வந்து எடுத்துடலாம். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வேர்க்கடலை தொலி நிற்காச்சு. இப்போ எல்லையும் சேர்த்து மிக்சியில் வந்து நல்லா அரைச்சிடலாம் பொடியாக. இப்போ நல்லா அரைச்சாச்சு வேர்க்கடலையும் எல்லையும். இப்போ குக்கரும் ஒரு விசில் வந்து வந்துடுச்சு. இப்போ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. ஆனால் கத்திரிக்காய் வந்து குலையலை, ஆனால் நல்லா சாஃப்டாக வந்து வெந்திருக்கு. இப்போ அடுப்பை வந்து மறுபடியும் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ இது கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த வேர்க்கடலையும் எல்லையும் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கடலையும் எல்லையும் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நம்ம இதை வந்து மறுபடியும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து கொதிக்க வச்சுக்கலாம். இன்னும் வேர்க்கடலையும் நம்ம வறுத்து தான் சேர்த்துருக்கோம், அதனால் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் வந்து சுடு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வற்றி வரட்டும்.
நல்லா வத்திருச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து கொதிக்க விட்டு நம்ம ஆஃப் பண்ணோம்னா நம்ம கத்திரிக்காய் சட்னி வந்து கத்திரிக்காய் சட்னி அல்லது கத்திரிக்காய் சம்பல் நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்போ கத்திரிக்காய் சம்பல் வந்து ரெடி ஆயிடுச்சு.